Hey guys, now I'm Sandra Ma'am. So in this session, we will see how do organisms reproduce or exercise 7.2. So on the set of questions we will So how does binary fission differ from multiple fission? There are actually 5 questions. So the first question is how does binary fission differ from multiple fission? So binary fission it is actually the splitting of the organism. For example, yeast amoeba. So the amoeba basically வந்து ரெண்டா வருது ஸ்ப்ளிட்டிங் செல் டிவிஷன் மூலமா ரீப்ரொடக்ஷன் பண்றது தான் நம்ம ஃபிஷன் அப்படினு வந்து சொல்றோம் சோ அந்த ஃபிஷன் வந்து அகைன் டூ டைப்ஸ் இருக்கு பைனரி அண்ட் வந்து மல்டிபிள் சோ பைனரினா ஒண்ணுல இருந்து ரெண்டு வரும் சோ தட் இஸ் 2 பைனாலே வந்து 2 சோ தட் ஹேப்பன்ஸ் இன் அமீபா மல்டிபிள் ஃபிஷன்னா ஒண்ணுல இருந்து நிறைய குட்டீஸ் மாதிரி வரும் ஓகே சோ that is called as that is called as multiple fission. Okay, so multiple fission ku vandre example pathona plasmodium vandute irukku so idhukku nama first vandre fission na vandre enna nadandhu so fission is the process by which organisms reproduce by splitting of cells. Okay, so such offsprings produced are identical to the parent ஏன்னா அங்க genetic variations ஒண்ணுமே நடக்காது asexual reproduction தானே so it is a mode of அதுவும் எழுதுங்க it is a mode of asexual reproduction ஓகேவா ஸோ ஃபிஷன்னா வந்துட்டு என்னது ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த பேசிக்கல் செல்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகுது அந்த மாதிரி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அதோட அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக ஐடென்டிக்கலாக வந்துட்டு இருப்பாங்க அண்ட் அது இட் இஸ் அ மோட் ஆஃப் ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஸோ இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் ஓகே ஸோ ஒன் வந்து பைனரி ஃபிஷன் binary fission and the other one it is multiple fission okay now binary na enna namba eludhalam so binary fission neenga podunga so binary fission okay so what's binary fission appdin ketta so it is the process where a parent cell divides into two daughter cells okay so multiple fission na enadhu multiple fission வந்து it is the process where a single parent divides into many daughter cells நிறைய daughter cells வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட்ல இருந்து வருது so that is multiple fission so இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எழுதணும் ஓகே if this is done next நம்ம என்ன பண்றோம் அப்படினா let me minimize the size for it so that I'll have space yes so இங்க வந்து நான் எழுதிருக்கேன் so this is வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு பட் இது வரைக்கும் ஐடியா கிளியரா நம்ம வந்து டிஃபரன்ஸ் வந்து எழுத போறோம் so in binary fission the division of nucleus and cytoplasm occurs together ரெண்டுமே அந்த division nucleus cytoplasm division வந்துட்டு ஒரேடியா வந்துட்டு நடக்கும் whereas the division of nucleus occurs first in multiple fission followed by cytoplasmic division
அதாவது மல்டிபிள் ஃபிஷனில் முதல்ல வந்து நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகிடும், அதுக்கப்புறம் லேட்டராக கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சைட்டோபிளாசம் வந்துட்டு டிவைட் ஆகும்னு எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பைனரி ஃபிஷனுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு எழுதுங்க. ஸோ பைனரி ஃபிஷனு இதுக்கு வந்துட்டு லெட் மீ புட் லைக் திஸ் எக்ஸாம்பிள். பைனரி ஃபிஷன் எக்ஸாம்பிள் என்ன, அமீபா வந்துட்டு இருக்கு. தென் வந்து மல்டிபிள் ஃபிஷன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டோன்னா மல்டிபிள் ஃபிஷனுக்கு யூ ஹாவ் பிளாஸ்மோடியம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பிட்வீன் பைனரி ஃபிஷன் அண்ட் பைனரி ஃபிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் கீழே நோட்டில் வந்துட்டு எழுதிங்க. ஸோ நோட் பைனரி ஃபிஷன் happens during favorable conditions. எப்போல்லாம் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கோ ஸோ அப்போல்லாம் தான் வந்துட்டு இந்த பைனரி ஃபிஷன் நடக்கும். வேர் ஆஸ் மல்டிபிள் ஃபிஷன் usually occurs during unfavorable conditions. Okay, so இதுதான் வந்து what is it 9. okay, so this is perfect, the size is good. so இதுதான் வந்து it is a difference வந்துட்டு between binary fission and வந்து multiple fission. so let's get into the next question. so next questionல வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா, so they are asking about how will an organism be benefit if it reproduces through spores. so spores மூலமா எப்பயாச்சும் வந்துட்டு இந்த spores மூலமா it is an asexual mode of reproduction, right? and spores வந்துட்டு they are வந்து ஏதாச்சும் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ வந்துட்டு சில பிளான்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்துட்டு போகும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது வந்துட்டு பெனிஃபிஷியலாக வந்துட்டு இருக்குன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஈஸிலி they are வந்து கெட்டிங் டிஸ்பர்ஸ்டு. அப்புறம் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் விழுந்துச்சுன்னா அங்கே அது ஜெர்மினேட் ஆகி ஒரு ஆர்கானிசமாக வந்துட்டு அது டெவலப் ஆகிடும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எழுதுங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஃபார் தி ஸ்போர்ஸும். ஓகே, நான் ஸ்போர்ஸும் they are கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு they are thick walled, so they can thrive unfavorable conditions. ஸோ அவங்களோட வால்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸாக இருந்தாலும் ஸோ அங்கே வந்துட்டு அது சர்வைவ் ஆகிடும். ஓகே, இட் இஸ் அன் asexual mode of reproduction. it is an asexual mode of reproduction. okay, so the asexual mode of reproduction. okay, now the spores வந்துட்டு the spores can be easily ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு அதை வந்து டிஸ்பர்ஸ் பண்ண முடியும். they can be easily dispersed to distance places. ரொம்ப தூரமாக இருக்க பிளேசஸ்க்கு ஈஸியாக வந்துட்டு அதை வந்து இன்னும் பரப்பி விட முடியும். ஸோ now these spores encounter ஏதாச்சும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு they germinate into a new individual. அவ்வளோதான். ஓகே, is this done? This is clear. நான் ஸ்போர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து திக் வால்டாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்போர்ஸ் திக் வால்டாக இருக்கிறதுனால எந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸோ அதால் ஈஸியாக வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு asexual mode of reproduction. இப்போது இந்த ஸ்போர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்டான பிளேஸ்க்கு ஈஸியாக வந்துட்டு இதை பரப்பி விட முடியும். ஓகே, ஸோ அதனால இதை கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அங்கே அது வந்துட்டு ஈஸியாக ஜெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் வந்துட்டு தி செகண்ட் question. or let's go to the third question. so third question வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, can you think of reasons why more complex organisms cannot give rise to new individuals to regeneration? regeneration வந்துட்டு இந்த பிளனேரியாவில் வந்துட்டு நடக்குது. நான் சொன்ன மாதிரி நம்மளோட செஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அந்த பிளனேரியா வந்துட்டு ரீஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து சொல்ல முடியாது. எதனா ஒரு பார்ட் வந்துட்டு கட் ஆகிடுச்சு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால அப்படின்னா அந்த பார்ட்லேருந்து வந்துட்டு ஃபுல் பாடி வந்துட்டு அப்படியே டெவலப் ஆகும். ஆனால் ஹியூமன் பீயிங்ஸால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு மச் மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த டிஷ்யூஸ் ஃபார்ம்
ஃபார்ம் பண்ணுற டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம்லாம் வந்துட்டு ஒரு ஃபுல்லான ஒரு மல்டி செல்லுலர் பீயிங், ஒரு ஹியூமன் பீயிங் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது பண்ணுது. எதனா ஒரு பாடி பார்ட் வந்து அப்படி கட் ஆகிடுச்சு, இப்போ என்னோட கை வந்துட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த கட்டான கையிலேருந்து இன்னொரு சாண்ட்ரா மேம் வந்துட்டு வர முடியாது. ஏன்னா நம்மளோட பாடி வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வந்துட்டு வில் பி ரைட்டிங் வந்துட்டு இன் தி ஆன்சர். in complex organisms, the cellular organization is much more complex than organisms like planaria. The cells are organized into tissues into organs into organ system which makes up an individual organism. ஓகேவா? நெக்ஸ்ட் தி ஆர்கன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் தீஸ் சிஸ்டம்ஸ் நம்ம லைஃப் ப்ராசஸில் படித்த மாதிரி ஈச் சிஸ்டம் பிளேஸ் அ வெரி important role in the body of an individual. அதனால thereby regeneration is not possible in complex organisms. Okay, so இங்க வந்துட்டு லைக் வந்து நீங்க எழுதலாம். லைக் வந்துட்டு ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் டைஜஷன், transportation and excretion etc அப்படி நீங்க போடலாம். transport, yes. okay, so இதனால வந்துட்டு complex organisms வந்து they cannot give rise to new individuals through regeneration. okay, so this is the third question. next question என்னன்னா, why is vegetative propagation practiced for growing some types of plants? so again unfavorable conditionsனால அதில் grow பண்ண முடியல அப்படின்னா வந்து இல்லை எனக்கு desired characteristics வேணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே ரோஸ் பிளான்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரே ரோஸ் செடியில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு நான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்ற ஒரு மெக்கானிசமை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் தி ஆன்சர். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வந்துட்டு அது ஒரு டைப் ஆஃப் asexual reproduction. அதை ஃபஸ்ட் எழுதுவோம். வெஜிடேட்டிவ் propagation is a type of asexual reproduction. okay va? so where new plant grows from cutting of fragment from a parent plant, where a new plant develops or grows from a cutting of a parent plant. okay, so vegetative propagation என்னென்ன types இருக்கு? so vegetative propagation includes grafting, layering, cutting. okay, so இதெல்லாம் வந்துட்டு it cutting etc ன்னு போட்டுங்க. so these are all CUT-ING cutting. so all these வந்துட்டு it comes under வந்துட்டு vegetative propagation. okay, so என்ன வந்துட்டு advantages இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால், or எதுக்காக இது வந்து ப்ராக்டிஸ்ட் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு, ஸோ இட் இஸ் வந்துட்டு ஒரு சீப்பரான வே, ரொம்ப வந்துட்டு சீப். இட் இஸ் அ சீப்பர். எனக்கு டிசைன்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா, அப்போ ரோஸில் வந்துட்டு எனக்கு நிறையா வேணும் அப்படின்னா ரொம்ப சீப்பான வே. அப்புறம் ஈஸியரான ஒரு சீப்பர் அண்ட் ஈஸியர் அண்ட்
more rapid, அதாவது ஃபாஸ்டான ஒரு மெத்தட். ஓகே, எனக்கு டிசைர்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்காக. அண்ட் ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ், இப்போ எனக்கு ஒரு பிளான்ட்டில் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இன் இப்போ ஒரு பட்டேட்டோ செடியில் வந்துட்டு அந்த நியூட்ரிஷியஸ் குவாலிட்டி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா எனக்கு அதே அந்த பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கும் வேணும்னா அப்போ நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன் மோர் ஐடென்டிக்கல் individuals as similar to the parent. Okay, so இதனால வந்துட்டு vegetative propagation வந்துட்டு it is required. இதை தாண்டி வந்துட்டு நியூ பிளான்ஸ் வந்துட்டு எதனா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஏரியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு உதவி செய்யும். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் introduction of new plants in new areas. Okay, so that is about the vegetative propagation and வந்துட்டு why வந்து அது ஒரு முக்கியமான ரீசனாக வந்துட்டு இருக்குது. Now next, why is DNA copying essential part of the process of reproduction? Of course DNA copying பண்ணால் தான் அந்த பேரண்ட்லேருந்து அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து I think last questionலேயே வந்துட்டு they have asked a similar thing. ஸோ ஒரு பேரண்ட்லேருந்து அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு அந்த ட்ரேட்ஸ் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ரத்தம் அப்படி நம்ம ஜீன் அப்படின்னு ஒரு பாஸ் ஆகும்னா ஸோ இட் இஸ் எசென்ஷியல். ஓகே, ஸோ DNA copying ensures that the traits pass from the parent to the offspring. Okay, then the DNA replication வந்துட்டு extra copy. So this is the DNA copying. மெயினாக வந்துட்டு என்னன்னா it ensures வந்துட்டு that the traits pass வந்துட்டு from the parent வந்துட்டு to the offspring. Okay, now இதில் வந்துட்டு equal amount of genetic material. The DNA copying வந்துட்டு two parents, an individual or an offspring receives DNA from both maternal and paternal, அதாவது அப்பா அம்மா சைட்லேருந்து ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் in maintaining the gene pool of the species. Okay, so adanaala DNA copying is essential part of the process of reproduction. Okay, so that's it for today's session guys. I hope in the session உங்களுக்கு useful இருந்ததுனா like பண்ணுங்க and also don't forget to subscribe to this channel if you haven't subscribed yet. And this is your Sandra Ma'am. Until next exercise, bye guys.